கல்லூரி படிப்பு வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இது வந்தா என்ன வராட்டா என்ன? அதுதான் ஆச்சரியம். நீங்கள் நான் 20 வயசில் 22 வயசில் படிக்கணும், 25 வயசு 30 வயசில் நல்ல வேலை பார்க்கணும், 40 வயசில் நல்லா செட்டில் ஆகணும், 50 வயசில் சந்தோஷம் வாழணும். இது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபு. நம்ம தான் ஒரு ராசி கட்டம் மாறும்போது, அச்சய இலக்கணம் மாறும்போது, 3ஆம் கட்டம் மாறும்போது துணிச்சலும் சரி, அந்த வேகமும் சரி, அந்த விவேகமும் சரி, காதலிக்கும் போது கண்ணு தெரியாதுங்க. அது எல்லாத்தையும் இந்த பரணி நட்சத்திரம் போகும்போது ஒரு விசும்பிக்கிட்டு தான் அது பொண்ணு அப்படி தான் செய்யும், பையனாக இருந்தாலும் செய்யும். ஆமாண்டா காதலிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். 10 பேருக்கு முன்னாடி சொல்லுவோம். கல்யாணம் வரைக்கும் போகுதா? ஒரு விஷயத்தை கெடுத்து இன்னொரு விஷயத்தை பண்ணாதீங்கிறத நான். ஜாதகம் படிங்க, ஜாதகம் தெரிஞ்சிங்க, நீங்கள் பரணி நட்சத்திரம் போங்க, இல்லை கார்த்திகை நட்சத்திரம் போங்க. இது எந்த நட்சத்திரம் போனாலும் படிக்கும்போது படிப்பு முதல் விஷயம், அடுத்தது உங்களுடைய சந்தோஷம் ரெண்டாவது விஷயம். இது ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இது தெரியலைன்னா அந்த வயசில் ஆனால் உணர்வுகள் மேலோங்கி நின்றுடும். அதுதானே வரணும் சாந்தகுமா. இப்போ 20 வயசில் நீங்கள் படிக்காமல் ஒரு 40 வயசில் நல்ல வேலை கிடைக்காம உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சு ஒரு பிள்ளைங்க குட்டியெல்லாம் இருக்கும்போது, அப்போ நம்ம நினச்சிட்டோம் இப்போ எல்லோரும் வேலைக்கு நம்ம கூட படித்தவன், காலேஜில் படித்தவன், ஆனால் ஒருத்தன் நல்ல வேலையில் இருக்கும்போது நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமான்னு தோணக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்லை, வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு யோசிப்போம் பாருங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது காதலன் படத்தில் ஒரு டைலாக் இருக்குது சார், இது நல்லதோ கெட்டதோ ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறமா முடிவெடு அப்படின்னு சொல்லி. அது ரைட்டாக தப்பான்றது கூட இல்லை, நீ ஆனால் நிதானம் பண்ணி யோசின்னு கால் தரையில் பதியிட்டோன்ற வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே அர்த்தமான வார்த்தைகளை தான் பார்க்குறேன். சில படங்கள் நம்ம உதாரணம் காட்டுறது கூட, ஏன்னா அந்த சில கொஞ்சம் தூண்டுறதுக்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் இது மாதிரி கரெக்டான விஷயங்களும் ஒரு சில இடத்துல டைலாக்ஸ், நல்ல டைலாக்ஸ் வரதான் செய்யுது. அந்த வயசில் அது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, ஆமாம் அது மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். ஆனால் அது உடல் ரீதியாகவே அது தானாகவே செயல்படுறது. காதலுங்கிற உணர்வு அது ஒரு தடவை மேலோங்கி இருக்கும். ஒரு 60-70% பேருக்கு இது தானாகவே நடக்கும். ஒரு 40% பேருக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கு பாருங்க.